பிரியமானவர்களே, சுகமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஒரு கிருபையின் நாள். இந்த நாள் தேவ பிரசன்னத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புகிற ஒரு சந்தோஷமான நாளாக இருப்பதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கான தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன். நீங்கள் பைபிளை திறந்து பார்க்கணுன்னு தான் என்னுடைய ஆசை. ஸ்க்ரீன்லேயும் வசனம் வரும்னு உங்களுக்கு தெரியும். சரியா? வாசிக்கிறேன். ஏசாயா 26:9 என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியினால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். எனக்குள் இருக்கிற ஆவியினால அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரச்சனை வந்தா சிலர் தேடுவாங்க, போராட்டங்கள் வந்தா ரொம்ப தேடுவாங்க, சிலர் தேவைக்காக தேடுவாங்க. இப்போ ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, அதிகாலையிலும் தேடுகிற ஒரு கூட்டம். வேதத்தில் அது என்ன சொல்லப்பட்டு, ஆவியால், எனக்குள் இருக்கிற அந்த ஆவியினால அதிகாலை வந்தால் முதலாவது நான் கர்த்தரை தேடுவேன், கர்த்தரை தேடுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகவே கூடாது. நீங்க தேட வேண்டிய விதத்துல காலையில முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு நீங்க கொடுத்துருங்க. வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. புலம்பல் 3:22-23. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:17. ஆகவே சில நேரங்களில் கஷ்டமாக தான் இருக்கும். லேட்டாக படுக்கிறது, சரிவர ஜீரணம் ஆகலைன்னா காலையில் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, தூங்கின மாதிரியே இருக்காது. உண்மை. என்றாலும் இந்த சூழ்நிலையிலும் எழும்பி நடந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உம்மை தேடுகிறேனப்பா, அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். என் ஆவி அபிஷேகம், ஆவியானவர் என்னை தேட வைக்கிறாரு. அதனால நீங்க நல்ல ஆவிக்குள்ள நிரம்பி அதிகாலையில் ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் பிரயாசப்பட்டு பாருங்க. ஆமேன். நல்ல காலையில் நல்ல கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து நவமான பாஷைகளை பேசி ஆவிக்குள்ளாக நிரம்பி நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன். அந்த நாளில் புதிய புதிய கிருபை மட்டும் இல்லை, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஒரு காஷன், ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு வரும். தேவையில்லாத இடங்களுக்கு நீங்கள் போயிட மாட்டீங்க. தேவையில்லாத செலவுகள் வராது. தேவையில்லாத ஆட்களை நீங்கள் சந்திக்க கர்த்தர் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார். அந்த நாள் முழுவதும் தேவனுடைய கரத்தை அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. இந்த நாளில் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அதிகாலையிலே தேடுங்க. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிக இருட்டோடு எழுந்து ஏசப்பா வனாந்தரமான இடத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண போனார். அவர் தானே நமக்கு ரோல் மாடல். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது, யோசிக்காதீங்க. தோல்வியை ஜெயமாய் மாற்ற போகிறார் உங்கள் வாழ்க்கையில். இப்போ அதுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணிடுறேன். சரியா? ஆனால் ஜெபம் பண்ணி முடித்தோடனே மறக்காமல் ஷேர் பண்ணி, ஹிந்தியில் கேட்டவங்க, ஹிந்தியில் இருக்கிறவங்களுக்கு, மொழி பேச தெரிஞ்சவங்களுக்கு, தமிழில் இருக்கவங்க, தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே உன் நண்பர்கள் உலகம் முழுவதும் இருந்தால் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, காலையில் அதிகாலையில் எனக்குள் இருக்கிற என் ஆவியினால் அதிகாலையிலும் உம்மை தேடுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை அன்றை காலையில் எழுப்புங்கப்பா, தட்டி எழுப்புங்கப்பா, உற்சாகமான ஆவியினால எழுப்புங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீ ஜெபிக்க வைக்க போறீங்க. இன்னைக்கு டிசிஷன் எடுத்த அத்தனை பேரையும் கர்த்தர் நடத்த போறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க.
ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல் குடும்பங்கள் எங்களுக்காக ஜெபிக்க மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.